இந்த மாரி தென்கிழக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சவுண்டு வரக்கூடாது. தென்கிழக்கில் பல்லி சவுண்டு வரக்கூடாது. அதே இது தென்மேற்கில் வந்தா நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஆ எல்லாமே அது வந்து பாசிட்டிவான விஷயங்கள். அ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்லது எதுவுமே ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஆனால் உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் தான். மத்தபடி பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லதான விஷயங்கள் நடக்குது அப்படிங்க. அதே சமயம் தெற்கு திசையில் பள்ளி சவுண்டு கேட்டுச்சுன்னா, அது செவ்வாய்க்குள்ள இடம். செவ்வாய்க்குள்ள இடத்தில் சவுண்டு கேட்கும்போது, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் கோபத்தாபங்கள் நெறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா திடீர் அதிர்ஷ்டத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அது மேற்கு திசையில் சவுண்டு கேட்டுச்சுன்னா, பணவரவு அதிகமா இருக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது வடமேற்கில் உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா, வளர்ச்சி விஷயம் உள்ள விஷயங்கள் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். வடக்கு திசையில் இருந்தால் பிசினஸ்ல உயர்வு கிடைக்குது அப்படிங்கலாம். இந்த வடக்கும், தெற்கும் மாத்தி மாத்தி சவுண்டு குடுக்கும். ம். இங்க குடுக்குற மாரி குடுக்கும். ஆனா இங்க ஆப்போசிட்ல இருந்து இவங்க ஆப்போசிட். சவுண்ட் குடுக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து பண விரயம், நெகட்டிவ் நடக்க போதுன்னு அர்த்தம். அதாவது இங்க இவங்க ஒரு சவுண்ட் குடுப்பாங்க. உடனே அவங்க ஆப்போசிட்ல உள்ள பலி வந்து ஒரு சவுண்ட் பதில் குடுப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஏதோ பண விரயம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். பொருளாதார தடை ஏற்பட்டும். பிசினஸ்ல கவனமாக இருக்கணும். அந்த மாரி சவுண்ட் வரும்போது.